இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தாம் வளர்ந்த ஊர் நாசரேத்திற்கு வந்தார். அங்கு ஓய்வு நாள் ஒன்றில் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அவருடைய போதனையை கேட்டவர்கள் பலர் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இத்தனை ஞானத்தோடு பேசுகிறாரே, இவ்வளவு ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? இவருடைய தந்தை யோசேப்பு ஒரு தச்சர் தானே, மரியா அவருடைய தாய் அல்லவா? அவருடைய உறவுகள், சகோதரர்கள் யோசே, யூதா, யாக்கோபு, சீமோன் இவர்கள் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், இடறல் பட்டார்கள். இந்த சிறிய குடும்பத்திலிருந்து, இந்த ஏழை குடும்பத்திலிருந்து இவ்வளவு பெரிய ஞானம் கொண்டவர் எப்படி வர முடியும்? அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இதை பல்வேறு நிலைகளிலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். இவர்கள் இடறல் பட்டு, பொறாமைப்பட்டு ஏற்றுக்கொள்ள தயங்கியதற்கு காரணம் இயேசு பிறந்து வந்த அந்த சிறிய குடும்பம், ஏழை குடும்பம், எளிய குடும்பம். எளிய குடும்பம்தான் கடவுளுக்கு நெருக்கமானது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏழைகளே பேறு பெற்றவர்கள் என்று இவர் ஒரு நாள் உரைக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, இந்த குடும்பத்தில் இருந்து வந்தது அவர்களுக்கு இடரலாக இருந்தது போல, நம்முடைய இன்றைய நாட்களிலும் கூட நாம் சில மனிதர்களிடமிருந்து புனிதத்தை எதிர்பார்ப்பதில்லை. அவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அவர்களெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்களெல்லாம் தங்களுடைய கடமைகளை செய்வதில்லை, அதனால்தான் சபிக்கப்பட்டு இருக்கிறார்கள், கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை என்று பலரை நாம் ஒதுக்கி விடுகிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே அந்த ஒதுக்குகின்ற எண்ணம் நிறைய இருக்கிறது, நமக்குள்ளாகவே நிறைய இருக்கிறது. மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை அப்படி ஒதுக்குகின்ற எண்ணம் இருக்கிறது. ஆகையினால்தான் மற்ற மதத்தினரை சகித்து கொள்ள முடியவில்லை சிலரால். இயேசு கிறிஸ்து எங்கும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார். மற்ற மதத்தினரும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே. அவர்களிலே உண்மையான வார்த்தை உண்டு, உண்மையான கருத்து உண்டு, உண்மையான செயல் உண்டு. அவர்களில் கடவுள் இருக்கிறார் தானே. அப்படி அவர்களை ஒதுக்கினால், அவர்களை வெறுத்து ஒதுக்கினால், அவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அல்ல என்று சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொன்னால் அந்த ரட்சிப்பை நாம் பெறுவது மிக கடினம். நாம் தீர்ப்பிடுகிறோம். இந்த இடரல் என்ன ஆனது? இந்த இடரலுடைய விளைவு என்ன பாருங்கள். அவர்கள் மத்தியில் விசுவாசம் இல்லாததனால் வல்ல செயல்கள் பல செய்ய முடியவில்லை. கடவுளால் செயல்பட முடியாத சூழலை எது ஏற்படுத்துகிறது? மற்றவர்களை ஒதுக்கும் பொழுது, மற்றவர்களை தீர்ப்பிடும் பொழுது, நம்மை பெரியவர்களாக கருதும் பொழுது, உயர்ந்தவர்களாக நம்மை பற்றிய எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மிலே கடவுள் செயல்பட முடியாது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கிருந்தும் உண்மை வரலாம், எங்கிருந்தும் உம்முடைய போதனை எங்களுக்கு கிடைக்கலாம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற வரத்தை எங்களுக்கு தார். கத்தோலிக்க திரு அவை சொல்லுவதை போல மற்ற மதங்களிலும் வெளிப்பாடுகளின் விதைகள் உண்டு, சாரம் உண்டு என்ற ஆழமான போதனையை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்தருளும். எங்களுக்குள்ளாகவும் யாரையும் ஒதுக்காமலும் தீர்ப்பிடாமலும் கடவுள் மட்டில் நம்பிக்கை உள்ளவர்களாக, மனிதர்களிலும் அன்பு கொண்டவர்களாக நாங்கள் வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.